கேன்சர் நமக்கு வரக்கூடாதுன்னா எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள் பண்ண வேணாம், வாங்க பார்க்கலாம். ஸோ கேன்சர் வரக்கூடாதுன்னா டெஃபினட்டாக நம்ம பண்ணக்கூடாதது, ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் வந்துட்டு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, ரெட் மீட் எடுத்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, மார்னிங் ஈவினிங் வந்துட்டு ஒரு ½ hour வாக்கிங் வந்துட்டு ரெகுலராக பண்ணுங்க. வெயிட் வந்து எக்ஸஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட் ரிடக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எசென்ஷியல். ஸோ கேன்சர் வந்துட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஓரல் கேன்சர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு லங் கேன்சர் இதுதான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக இருக்குது. இல்லை கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கும், கார்சினோமா. ஸோ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கார்சினோமா, இல்லை cervical கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோய், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒவரியன் கார்சினோமா, இதெல்லாம் தான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக இருக்கு. ஸோ அப்பாக்கு இல்லை அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு, இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஹெரிடிட்ரியா வந்துட்டு வரணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ 80 to 85% ஆஃப் கேன்சர்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர், அக்வர்டு ஃபேக்டர்னால தான் வந்துட்டு வருது. ஸோ அதனால வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி எசென்ஷியல். அலாங் வித் தட் ஒரு வேளை வந்துட்டு அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ வந்துட்டு ஹெரிடிட்ரியா வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 40 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரெகுலர் கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த பேப்பிலோமா வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வராமல் இருக்கிறது ஹெச்பிவி வேக்சின்லாம் வந்து போட்டுங்க. ஸோ அதனால வந்துட்டு cervical கேன்சர்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு கேன்சர் பற்றி வந்துட்டு கொஸ்டின் பண்ணுங்க. டேக் கேர், பை.